Hi viewers, welcome to my channel அடிப்படை உணவு. இந்த வீடியோவில் நாம பார்க்க போற ரெசிபி இட்லி மஞ்சூரியன். ஸோ மீந்து போன இட்லியில் நம்ம இட்லி ஃப்ரை செய்வோம். இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மசாலா பொருள் சிக்கன் பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு எடுத்திருக்கேன். ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு இட்லியை இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். 4 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சியை இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருள். ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ நீங்கள் இட்லி மீந்துருச்சுன்னா கவலையப்படாதீங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம இட்லியை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி லைட் ப்ரௌனிஷாக வந்தோடனே இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, இட்லி உடஞ்சிரும். ஸோ அதனால் மெல்லமாக கிளறி இதை உடையாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ இதை மாற்றிட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்து ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, அதே நேரம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம், ஆனியன் போடுறோம். ஸோ இட்லியோட நம்ம வெறுமனே நம்ம ஏதாவது சைடிஷ் தேடிட்டு இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு எந்த சைடிஷும் தேவையில்லை. அப்படியே நீங்கள் சூடாக சர்வ் பண்ணும்போது பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆனியன்ஸ் அதில் சேர்த்துடலாம். ஆனியன்ஸ் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணுங்கள். இது வதங்கி இந்த இட்லி மஞ்சூரியனுக்கு ஒரு செம்ம டேஸ்ட் கொடுத்துச்சு இந்த ஆனியன். அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ இதை நல்லா ஆனியன் வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக இட்லி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் இதை நீங்கள் சாட்டே பண்ணால் போதுமானது. இது ரொம்ப குக் பண்ண வேண்டாம். ஸோ 5 செகண்ட்ஸ் இதை நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்து இட்லி இதில் சேர்த்துடலாம். இட்லியை சேர்த்து அதில் இது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுங்க. இட்லி உடஞ்சிராக கிளறணும், அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தூள் தூளாகிடும், அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இட்லி உப்புமா மாதிரி ஆகிடும் கடைசியில். ஸோ அதனால் இது உடஞ்சிராமல் கிளற வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா மசாலா பொடியை இதில் சேர்த்துடலாம். சிக்கன் பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இதை சேர்த்து ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் இதை சிம்லேயே வச்சு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க, இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக. ஸோ நம்ம ஆயில் சேர்க்க போகிறதில்ல, வாட்டர் சேர்க்க போகிறதில்ல, ரொம்ப குயிக்காக செய்ய போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் செய்ய போகிறோம். அவ்வளோதான். ஸோ இதை நம்ம கிளறியாச்சு. ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் கிளறினதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இதை இறக்கி சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயும் இட்லி ரொம்ப ரொம்ப ஆஃபன், அதில் இட்லி மீறுறது அதை விட ரொம்ப ஆஃபன். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க எனக்கு இட்லி மஞ்சூரியன் செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கும் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டொமேட்டோ சாஸ் இல்லாதவங்க ஆனியனை கொஞ்சம் பியூரி பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. அதே கூட நீங்கள் இதில் குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்க்குற சமயத்திலே குடமிளகாயும் சேர்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு ஈஸியான ரெசிபி பார்த்தாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஒரு புது ரெசிபியோட. அன்டில் தென் பை வியூவர்ஸ்.